வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், பொன்முடி அவர்களே, தாமோ அன்பரசன் அவர்களே, ராஜ கண்ணப்பன் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய செல்வ பெருந்தகை அவர்களே, இலங்கை நாட்டினுடைய அமைச்சர் திரு ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களே, நியூ பப்புவா கினியா நாட்டினுடைய ஆளுநர் திரு சுசீந்திரன் முத்துவேல் அவர்களே, மலேசிய நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பிற்கினிய திரு டத்தோ ஸ்ரீ சரவணன் அவர்களே, ரீயூனியன் தீவினுடைய மேயர் திரு ஜோ பெடியர் அவர்களே, டர்பன் முன்னாள் அமைச்சர் திரு ரவி பிள்ளை அவர்களே, பல்வேறு நாடுகளை சார்ந்திருக்கக்கூடிய முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, அயலக தமிழர் நல வாரியத்தினுடைய தலைவர் திரு கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்களே, வாரியத்தினுடைய உறுப்பினர்கள், மதிப்பிற்குரிய அருமை சகோதரர்கள் ராம் அவர்களே, மீரான் அவர்களே, கால்டுவேல் வேல்நம்பி அவர்களே, புகழேந்தி அவர்களே, புகழ்காந்தி அவர்களே, முகமது பைசல் அவர்களே, மும்பை மீரான் அவர்களே, பொதுத்துறை செயலாளர் திருமதி ரீட்டா ஆரிஸ் தக்கர் ஐஏஎஸ் அவர்களே, அரசு உயர் அலுவலர்களே, என்னுடைய பேரன்பிற்குரிய அயல் நாடுகளில் வாழக்கூடிய என்னுடைய தமிழ் உடன்பிறப்புகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். 50க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்தும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வருகை தந்திருக்கக்கூடியவங்க எல்லோரையும் பார்க்கிறப்போ புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பாட்டு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. எங்கும் பாரடா இப்புவி மக்களை, பாரடா உனது மானிட பிறப்பை, பாரடா உனது பிறந்த பட்டாளம், என் குலம் என்றுனை தன்னிடம் முட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள் அப்படின்னு பாடினார் பாவேந்தர் பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட மகிழ்ச்சி தான் இப்போ என் உள்ளத்துல நிறைஞ்சிருக்கு. நான் முதலமைச்சரானதிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின், அமெரிக்கான்னு உலகத்தோட எந்த பகுதிக்கு போனாலும் தாய் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை அயலகத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் எனக்கு ஏற்படுத்தினாங்க. இப்போ அதை நினைச்சு பார்த்தாலும் நெகிழ்ச்சியா இருக்கு. அதிலும் அமெரிக்கா பயணத்துல எனக்கு கொடுத்த வரவேற்பை நினைச்சு பார்க்கிறேன். இங்க ராம் பிரசாத், வீரா, சிவா, பாலா எல்லாம் வந்திருக்கிறாங்க. அமெரிக்காவில் என் மேல காட்டின பாச உணர்வை இன்னும் என்னால மறக்கவே முடியல. அதனாலதான் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை இந்த ஆண்டு இந்த விழாவோட கருப்பொருளா எத்திசையும் தமிழனங்கன்னு தமிழ்தாய் வாழ்த்தின வரிகளை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம். நாடு, நில எல்லைகள், கடல்னு புறப்பொருட்கள் நம்ம பிரிச்சாலும் தமிழ் மொழி, தமிழினம் என்ற உணர்வுல நாமெல்லாம் உள்ளத்தால் ஒன்னா இருக்கோம். தமிழ்தான் நம்ம இணைக்கக்கூடிய தொப்புள் கொடி. அந்த உணர்வோட உறவோட தாய் மண்ணாம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு உங்க எல்லோரையும்
உங்களில் ஒருவனா வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சரா அயலக தமிழர் நாள் நல்வாழ்த்துக்களையும் உலக தமிழருக்கு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். தமிழர் திருநாளாம் பொங்கல் காலத்துல இந்த மாபெரும் தமிழர் ஒன்று கூடல சிறப்பா ஏற்பாடு செஞ்சு நம்மோட தமிழ் சொந்தங்களை ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் நாசர் அவர்களுக்கும் பொதுத்துறை செயலாளர் ரீட்டா ஐஏஎஸ் அவர்களுக்கும் அயலக தமிழர் நலவாரியத்துடைய தலைவர் திரு கார்த்திகேய சிவசேனாபதி அவர்களுக்கும் வாரிய உறுப்பினர்கள் துறை அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நீங்களும் கரவொலி எழுப்பி அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கே குடியிருக்க பலரோட முன்னோர்கள் 100-200 ஆண்டுகளுக்கு முன்பு பல்வேறு காரணங்களுக்காக தாய்மண்ணில் இருந்து சென்றிருப்பாங்க. இந்த பூமி பந்தோட வெவ்வேறு நாடுகளுக்கும் சென்று தங்களுடைய ஓய்வறியா உழைப்பு, தியாகம், வியர்வை, கண்ணீர் சிந்தி அந்த நாடுகளை வளர்த்தாங்க. அவங்களாலதான் பாலைகள் சோலைகளாச்சு, கட்டாந்தரைகள் தார் சாலைகளாச்சு, அலைகடல்கள்ல துறைமுகங்கள் உருவாச்சு, தேயிலை தோட்டங்கள், கரும்பு பயிர்கள் செழித்து வளர்ந்துச்சு. அந்த நாடுகளும் வளம் பெற்றுச்சு. நான் இதை சொல்லும் போது நீங்கள் கடந்து வந்த பாதை, பட்ட துன்பங்கள், அடைந்த உயரங்கள்னு உங்களுடைய நினைவுகள் நிச்சயம் உங்க குடும்ப வரலாற்றை அப்படிப்பட்ட தமிழ் தியாகிகளின் வாரிசுகளான உறவாச்சு அரவணைக்க நான் இருக்கேன். கவலைப்பட வேண்டிய அவசியம் நீங்களும் மறக்கல. இதுதான் தமிழ். அதனாலதான் உங்கள் முன்னோர்களும் வளர்க்கிறீங்க. இப்படி பாடுபட்ட சான்றோர்களை, வழித்தோன்றர்கள் மற்றும் அண்மை காலங்களில் வெளிநாடுகளுக்கு சென்று இந்தியா வளமாக வாழ அந்நிய செலவாணியை ஈட்டி தரும் தமிழ் சொந்தங்களுக்கு நன்றி சொல்லவும் அங்கீகாரம் வழங்கவும் நம்ம திராவிட மாடல் அரசு அயலக தமிழர் நாளை கொண்டாடுகிறோம். 4வது ஆண்டா இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம். ஏதோ ஒண்ணு கூடணும், பழம்பெரும் பெருமைகளை பேசணும்னு நாம் கலைஞ்சு போகல. கடந்த காலங்களில் தீட்ட திட்டங்களோட செயல்பாட்டை ஆராய்ந்து நிகழ்கால வளர்ச்சிக்கு என்ன தேவை என்ற போக்க ஆய்வு செஞ்சு எதிர்காலத்தில் அயலக தமிழர்கள் மேலும் சிறப்பாக வாழ்வதற்கான திட்டங்களை உறுதிப்படுத்துகிறோம். அதுக்காகத்தான் ஒரு குடையின் கீழ் இயங்குகிறோம். அயலகங்கள்ல